60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்க்கு வந்து அமைச்சரவையில பதவி கொடுத்தது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அப்படின்றது இப்ப நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அது சந்தோஷமா, துக்கமா, துயரமா அப்படின்றது நீங்களே சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் நேத்திக்கு காங்கிரஸோடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. முந்தைய அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை, முதலமைச்சர் விஜய் இது குறித்து முடிவு எடுப்பார். என்ன முடிவுனா, பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் இருக்க வேண்டும். அப்ப இங்க பவர் எங்க இருக்கும்னா முதலமைச்சர் கையில இருக்கும். அது இருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம ஆளுநர் கையிலே அதை ஒப்படைச்சிடலாம். அப்ப எத்தனை வருஷம் பாடுபட்டது. இதுதான் சொல்றது மக்களே. அவன் வீட்டுல என்ன வேணும்னு அவனுக்கு தான் தெரியும். எங்கேயோ இருக்க கூட கொண்டு வந்து உட்கார வச்சா அவன் செங்கலை வைப்பானா, வீடை விற்பானா, லீஸு கூடுவானா, வித்துருவானான்றதே தெரியாது. இப்ப விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தாவேகா ரசிகர்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோல நான் வந்து அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், மனசார அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இந்த இந்த உரிமைன்றது, இந்த பவர்ன்றது முதல்வர் கையில தான் இருக்கணும். சும்மா எடுத்து ஆளுநர் கையில எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப ஆளுநர் ஆட்சி வந்துரும் சொல்லிட்டு படப்படத்துக்கு நீங்க எல்லாம் போய் பேசினதுலாம் எங்க தூக்கி மூஞ்ச தூக்கி நீங்க வச்சுப்பீங்க? இந்த இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு? இந்த பாஜகவை வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லி சொல்றவன் எல்லாம் பாஜக தான் போய் சேர போறான். அப்படியே இந்த உரிமையை கொடுத்துட்டு நாளைக்கு அப்படியே அங்க பாஜக வாஷிங் மிஷின்ல சேர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு தாண்டா சொல்றது. எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, குதிரை அறிஞ்சுதான் கொம்பு கொடுக்காம போனா கொம்பு கொடுத்தா குத்தி கழிச்சுட்டு போயிடும்னு எங்க பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கு. உங்களை எல்லாம் வந்து அமைச்சரவையில வைக்க கூடாதுன்றது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரிதான் முட்டாத்தனமா முடிவு எடுப்பீங்க. உங்க முட்டாத்தனமான முடிவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 4 கூ முட்டைங்க. அதை வந்து நாங்க எதிர்த்துட்டு இருந்தோம்னா நாங்க வந்து இன்னொரு கட்சிக்கு முட்டு சொம்புன்னு சொல்லுவீங்க. போங்கடா நீங்க உங்க அரசியல். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.